உன்னை யாரா அங்க வர சொன்னது? நல்ல இடமா வந்தா பிச்சை எடுக்கணும் வாங்கிட்டு போய். அதுக்கு நமக்கு என்ன அருகல் இருக்கு? உனக்கு இருக்கு. அவங்க கேட்டாங்களா? இங்கதான் வீட்டுல கஞ்சிக்க வழி இல்லையே, இதுல வேற பொண்ண பெரிய இடத்துல கட்டி கொடுக்க போறாராம். அனுப்பி வச்சியா? அனுப்பி வச்சில நாலு மாதிரி தலையை தொங்க போட்டு வந்தான். ஒன்னு கேட்ட கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மறந்துச்சா? இனிமே நான் கொஞ்சம் மானத்துல வாழணும்னா அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். செத்து செத்து மடியிற நல்லா இருப்பாங்க. அதனாலதான் எத்தையோ வித்து நான் படிக்க வைக்கிறேன். உனக்கு கிடைச்சதை வச்சுக்க நீங்க பொழைச்சுக்க. எங்க செம்மை எல்லாத்தையும் நீனே தலையில் தூக்கி போட்டுக்காது. யாராச்சும் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உன் மாமனார் என்ன சொல்றாரோ அதை கேட்டு புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க. போப்பா. உங்ககிட்ட இத்தனை வருஷம் பழகிறதுக்கு எனக்கு தண்டனை ஏடாது. உங்ககிட்ட தான் எல்லா பொறுப்பையும் விட்டு வச்சிருந்தா நீ பாட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம கணேஷ் வந்துட்ட. காரி துப்புறா. பழைய கொடுத்துட்ட. எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஆளாளுக்கு வந்து இப்ப எல்லாரும் என்ன கேள்வி கேட்பீங்க. எனக்கு மானரோசம் இருக்குமா? வேற உனக்கு மானரோசம் இருக்கு. நீ வந்துட்ட அங்க உன் பொண்டாட்டி சாப்பிடாம கிடக்குறா. இப்பதான் உங்க அப்பன ஆத்தாலும் நிம்மதியா இருக்காங்க. அதை கெடுக்க பாக்குறியா? துபார் சிவதானே, நாம செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சிடாத. அப்புறம் வா இஷ்டம். முதலார காலையில உனக்கு கலப்பட வேண்டியதே பொறுப்பு. நாளைக்கு அங்க இருப்போம், நீங்க போங்க. நாமளும் இவனை புரிஞ்சுக்கலையடா. இங்க வந்தா ஆத்தாப்ப நாமெல்லாம் சேர்ந்து அவனை அங்க தள்ளி விடுறோம். அங்க போனா மானம் ரோஷம் எல்லாமே சேர்ந்து அவனை வெளியே தள்ளி விடுது. நீ பாவண்டா சிவதானு. தலைச்சம் பிள்ளையா பிறந்ததுக்கெல்லாம் விதிச்சது எதுவோ அதான்டா உனக்கும். இன்னும் பெரிய காயா கிடைக்கலையா? அண்ணன் கிளம்பிட்டுதா? இன்னும் சின்ன காயா இருந்தா பரவாயில்ல. இதுக்கே பஸ்கார என்ன கத்து போறானோ. ஏன்னா உன் கல்யாண போட்டோவே பாக்கலையேண்ணா. எப்பயாவது வரும்போது எடுத்தறியா? இந்த பூவை அன்னிக்கிட்ட கொடுத்துரு. நம்ம தோட்டத்துல பறிச்சது. எப்பா நல்லபடியா உடம்ப பாத்துக்க. பார்வதி சந்தோஷமா வச்சுக்க. எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படாத. எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க. முத கொடுக்கும் போது வேணாம்னு சொல்லக்கூடாது. எப்பா என் தர்மராசா, நீ எங்களையே நினைச்சுக்கின்னு கிடக்காது. முடிஞ்சா ஒரு தரம் பார்வதிய கூட்டின்னு வா. ஒரு புள்ளைய பெத்து கொடுத்தா மோந்து பார்த்துட்டாவது மேல போயிடுவேன். விக்கடா இதெல்லாம் வாங்கி போட்டு நான் புறப்படுறேன். போயிட்டு வாப்பா. சொல்றேன்னு திட்டாத. இங்க பாரு, பார்வதி வந்தா போனா தங்குறதுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த சாமான் வைக்க இங்க இடமே இல்ல. இனிமே இங்க வந்தா தங்க போறீங்க. ஏதாவது வண்டி வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா எங்க வேலை கிடைக்குது எடுத்துட்டு போயிடலாம்ப்பா. எதுவுமே இல்லையா?
இல்லையா அந்த வீட்டுக்கு விட்டா முடியல. எல்லாரும் பாக்குறாங்க பாரு. உன்னை நினைக்காத நேரம் இல்லை. நான் வேண்டாத சாமி இல்லப்பா. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பழக்கம். அன்னைக்கு பார்வதியை கூட்டிட்டு போய் உனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல தங்கிக்க. எங்களை நினைச்சுக்கணும் சாப்பிடாம கிடந்துடாதப்பா. அண்ணிய கூப்பிட போறியா? எனக்கு நோட்டு வேணா வேணும். நாளைக்கு வரும்போது வாங்கி வரியா? அண்ணன் நாளைக்கு வர மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. நல்லா படிக்கணும். இது மாதிரி மாப்பிள்ள நாங்க எங்கேயும் பாக்கல. என்ன மாப்பிள்ள சொல்லாம கொள்ளாம பொஸ்கு பொஸ்குன்னு ஓடி போயிடுறீங்க. இப்ப பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உதைப்பீங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. அக்கா பாவம் தெரியுமா, சாப்பிடவே இல்ல. நாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துட்டோம். மாமா உங்க பாடு இன்னைக்கு திண்டாட்டம் தான். வேலை போங்க போங்க. பார்வதி, பார்வதி, பார்வதி கதவை தோற. பார்வதி கதவை தோற. நான் எவ்வளவு நேரமா நிக்கிறது? எல்லாரும் பாக்குறாங்க. கதவை தோற. என்ன பார்த்தா பாவம் இல்லையா? சரி நான் போறேன். அடடடடா. பார்வதி சரி சரி அழக்கூடாது. நான் தான் வந்துட்டேன்ல. நான் இனிமே உன்னை விட்டு போகவே மாட்டேன். தப்புதான். சரி என்ன அடிச்சு அழக்கூடாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா, ரெண்டு கட்சியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்தாச்சு. சாப்பாடு எடுத்து வை. தேங்க்ஸ் சார். தலைவர் என்னடா இப்படி சொதப்பி விட்டாரு? கதையுடைய ஸ்டோரி என்னன்னு கடைசி வரைக்கும் புரியவே இல்ல. அந்த ஆபரேட்டர் போய் கேட்டா அந்த ஆளுக்கே புரியலங்கிறான். HL எடுத்து உன் பாதி மாத சம்பளத்தை கொடுத்து பணம் பாத்தியல்ல, இப்ப வந்து அழுகிறியா? போடா, அடுத்த படத்துக்கு போய் 200 ரூபாய் சேர்த்து போ. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காய்கறி தெரியல. கீழே வந்து இத்தனை நாளா இப்படித்தான் இங்க வேலை பாக்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது இங்க குறை வச்சிருக்காங்களா? சொல்லுங்க. மண்ணில் இருந்தது போய் எப்படி சார்? எல்லாமே மண்ணுக்குள்ள தான் வருது. இன்னொரு தடவை அப்படி நடந்துச்சு புடே போ. 18 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நேத்து வந்துட்டு நீ துள்றியா?
உன் நேரம்டா அது. அண்ணா மெல்லமா பேசுங்க, என்ன காதுல விழுந்துற போதுண்ணா. கேட்டா அப்படியே கீழ்ச்சிடுவாரு. இது பெரிய கலெக்டர் வேலை, இது இல்லைன்னா நமக்கு 1008 வேலை. என்னமோ வீரப்பா கோச்சிக்கணும் ஒன்னாரு வந்து விழுந்துட்டாரு பாத்தியா? மோகனா இங்கே கடந்து நீ சாவ வேண்டிய. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு லீலாவதி. இது எங்க பெருமா வைக்கிறது? அந்த மேசு மேல வச்சுட்டு. இன்னும் டிரான்ஸ்போர்ட் கலெக்ஷன் உள்ள வச்சிரு. சரிங்க. நல்லா கரைச்சு. தொண்ணு ஊத்துற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? வேலை வாங்க. இந்த பவானி இந்த பாலை குடிச்சிட்டு அப்படியே தலைக்கு மேல தூக்கி போட்டுரு. என்ன யோசிக்கிறீங்க? எங்க வீட்டுக்கு எப்ப சொல்லி போனீங்க? யாரையும் காணோம். வெளியூர்ல யாருக்குமே சொல்லல. விசேஷத்துக்கு சொல்லிக்கலான்னு அப்பதான் சொல்லிட்டாங்க. அப்ப வந்திருக்கவங்க எல்லாம் சும்மா வாய புடுங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும். முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. போங்க. ஏங்க ஏங்க இந்த மைன செடியோட இருந்த இன்னொரு மோதிரம் எங்க? சொல்லுங்க. இதுல ஒண்ணு மட்டும் தானே இருக்கு. முதல்ல வெளியில வந்து பதில் சொல்லிட்டு போங்க. குளிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என்ன முழிக்கிறீங்க? நான் ரொம்ப நாளா பார்க்கவே இல்லையே. இப்ப எதுக்கு கத்துற? போன முறை ஊருக்கு போயிருந்தப்ப ராமலிங்கத்துக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு காலேஜ் விட்டு நின்றுட வேண்டாம். முந்திரி மரத்தை வெட்டியும் பணம் பத்தல. அதனாலதான் இதுக்கு ஏன் அழற? அடவு வைக்கலான்னு போனேன். கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். முதல்ல சம்பளத்தை புதுசாவே வாங்கி கொடுத்துறேன். அதுல என் பேரோட இனிஷியல் இருந்தது. அது நான் உங்களுக்கு ஆசாசியா வாங்கி போட்டது. உங்க வீட்டுல ஒரு கஷ்டம் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்கிட்டயே சொல்லாம எப்படி அதை விக்கலாம்? முதல்ல அது போங்க. நீங்க எல்லாம் என்கிட்ட பாருக்கிறீங்க. சார், இத பாக்கலையா நீங்க? 2 நாளைக்கு முன்னாடி நான் தானே அம்மா கிட்ட வாங்கி கொடுத்தேன். எனக்கு உங்க பேருக்குள்ள வந்துருக்கு தானே போஸ்ட்மேன் சொன்னாரு. அம்மாவும் கூப்பிடுறேன் பாரு. என்னப்பாச்சு சாமி? என் புள்ள இப்படி கதறானே. ஐயோ என்னப்பா? வேலை கிடைச்சிடுமா? எனக்கு வேலை கிடைச்சிடுமா? நீங்க இல்ல, எனக்கு வேலை கிடைச்சிடுமா? நீ பட்ட கஷ்டத்துல கடவுள் கண்ண திறந்துட்டோமா? நீங்களா வேலை செய்ய வேண்டாமா?
மாத்திரமே போலப்பா என் பிள்ளைக்கு நான் எழுதி காட்டிட்டப்பா. நுப்பங்கிட்ட போய் சொல்லு போ. எங்கம்மா வீட்டுல